யோவான் அதிகாரம் 12 வசனம் 31-32. இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்குள்ளாகிறது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்றார். இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்குள்ளாகிறது. இவ்வுலகு அப்படின்னா அவ்வுலகு அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்குது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். மறுபடியும் இவ்வுலகு அப்படின்னா அவ்வுலகுன்னு ஒன்று இருக்குது. நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்பட்டால் அனைவரையும் என்பால் எடுத்துக்கொள்வேன். கடந்த 2024 ஆண்டுகளாக யாரெல்லாம் உண்மையை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் முழு உண்மையை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் நிலையான அமைதியையும் சமாதானத்தையும் தேடுகிறார்களோ, யாரெல்லாம் உண்மையான அன்பையும் எவர் லாஸ்டிங் ஒருபோதும் அழிந்து போகாத ஒரு அன்பை முழுமையான அன்பை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் ஆறுதலை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் அடைக்கலம் தேடுகிறார்களோ, யாரெல்லாம் வழியை சரியான வழியை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் ஒளியை தேடுகிறார்களோ, அவர்கள் அனைவருக்கும் ஒரே இடமாக இருப்பது, முடிவில் அவர்கள் சென்று போக வேண்டிய இடம் இந்த கல்வாரி மலையில் உயர்த்தப்பட்ட இந்த சிலுவை தான். அதை பற்றி தான் இங்கே சொல்கிறார். நான் அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்று. இது நடந்து கொண்டிருக்கிறது. இது நடந்து கொண்டே இருக்கும். இவ்வுலகு தீர்ப்புக்குள்ளாகிறது. இதை பற்றி பேசுவோம். இவ்வுலகு தீர்ப்புக்குள்ளாகிறது அப்படின்னா இவ்வுலகு அவ்வுலகு ஒரு மேட்டர் இருக்குது. இவ்வுலகு என்பது பைபிளில் சொல்லப்பட்ட வசனங்களின் அடிப்படையில் மனிதர் தோன்றி கிட்டத்தட்ட ஏறத்தாழ 6000 வருடங்கள் ஆகிறது. பைபிள் வசனங்கள் அடிப்படையில் ஏறத்தாழ 6000 வருடங்கள். இந்த 6000 வருடங்களில் இவ்வுலகில் எந்த ராஜாக்களும், எந்த மந்திரிகளும், எந்த அமைச்சர்களும், எந்த பெரிய பணக்காரர்களும், எந்த மருத்துவர்களும் பல பேர் தோன்றியிருக்கலாம். ஆனால் யாருமே நிலையாக பல வருஷங்களாக யாருமே ஆண்டதும் இல்லை. பல வருஷமாக யாரும் 1000 வருடங்களாக யாரும் ஆட்சி செஞ்சதில்லை இந்த 6000 வருடங்களில். ஸோ எத்தனை தலைமுறைகள் ஒரு அரசு, அதாவது ஒவ்வொருத்தரோட ஆட்சிகள் இருந்தாலும் அவர்களோட ஆட்சியில் பொற்காலம் என்று ஒன்று இருக்கும். அந்த பொற்காலம் 2 தலைமுறையோ 3 தலைமுறையோ தான் மிஞ்சி போனால் இருக்கும். அதை விட அதிகமாக இருந்திருக்காது. ஸோ எல்லாத்தையும் விட மிகப்பெரிய பவர், ஒரு அல்டிமேட் பவர், ஒரு மிகப்பெரிய வல்லமை ஒன்று இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய சக்தி என்று இருக்கிறது. அந்த சக்தி என்ன என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வுலகம் என்பது இவ்வுலகம், நாம் காணுகின்ற இவ்வுலகம், நம் கண்களுக்கு தெரியும் இவ்வுலகம். ஆனால் நம் கண்களுக்கு தெரியாத இன்னொரு உலகம் என்று பைபிள் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தையோ ஒளிந்து போகாது என்று பைபிளில் எழுதப்பட்டுள்ளது. அந்த வசனங்களின் அடிப்படையில் பைபிளில் எழுதப்பட்ட எந்த வசனங்களும் பொய்யாகாது. அதன் அடிப்படையில் நாம் அழிந்து போகக்கூடிய இவ்வுலகில், அழிந்து போகக்கூடிய இவ்வாழ்க்கையில் நமது சரீரத்திற்கான வாழ்க்கை என்பது மிஞ்சி போனால் 120 வருடங்கள் மட்டுமே. அந்த 120 வருடங்கள் வாழப்போகின்ற இவ்வுலக வாழ்க்கைக்காக, இவ்வுலக வாழ்க்கையில் நாம் செல்வத்தை சேர்த்து வைப்பதற்கும் பணம், பெயர், புகழ் இவற்றை தேடி அலைகிறோமா? எதை தேடி அலைய வேண்டும்? 120 வருடம் வாழப்போகின்ற இவ்வுலக வாழ்க்கைக்கா, அல்லது எப்பொழுதும் முடிவே அல்லாத ஒரு வாழ்க்கை என்பது நமது ஆத்மாவிற்கு உள்ளதே, அதை தேடி நாம் அலைய வேண்டுமா? அதுக்காக நாம் உழைக்க வேண்டுமா? அதற்காக நாம் செல்வம் சேர்த்து வைக்க வேண்டுமா? சற்று சிந்திப்போம்.